ஒரு பாடம் செய்ய கற்றுத்தரும் ஆசிரியர் தன்னோட வகுப்புல உள்ள மாணவங்கள 2 குரூப்பா பிரிக்கிறாரு. அந்த 2 குரூப்பிற்கும் 2 வித்தியாசமான சவால்கள குடுக்குறாரு. அதுல முதல் குரூப்பிடம் இந்த மாத கடைசிக்குள்ள ஒரே ஒரு பாடம் செஞ்சு தந்தா போதும். ஆனா அந்த பாடம் பார்ப்பதற்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்றாரு. அத பொறுத்து உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும்னு சொல்றாரு. இன்னொரு குரூப் கிட்ட நீங்க இந்த மாத கடைசிக்குள்ள உங்களால எத்தன பாடம் செய்ய முடியுதோ அத்தன பானையும் செய்யணும்னு சொல்றாரு. அது பெர்ஃபெக்ட்டா இருக்க வேணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா நீங்க எத்தன பாடம் செய்யறீங்களோ அத பொறுத்து உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும்னு சொல்றாரு. ஒரு மாதம் முடிஞ்சு 2 குரூப்பும் அவங்க செஞ்ச பானைகள ஆசிரியர்கிட்ட காட்டுறாங்க. இந்த 2 குரூப் செஞ்ச பானையில யார் செஞ்சது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? குவாலிட்டி பார்த்த முதல் குரூப்பா? அல்லது குவான்டிட்டி பார்த்த 2வது குரூப்பா? குவாலிட்டியா செய்யணும்னு நெனச்ச குரூப் தான் முதல் மார்க் வாங்கணும்னு நான் நெனச்சேன். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? குவான்டிட்டி பார்த்த 2வது குரூப் தான் ஜெயிச்சது. இது எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். நாம ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா செய்ய வேணும்னு நெனச்சா செய்ய முடியாது. முதல் குரூப் பெர்ஃபெக்ட்டா ஒரு பானைய செய்ய வேணும்னு முயற்சி செஞ்சு கொண்டுட்டே இருக்காங்க. ஆனா 2வது குரூப் நெறைய பானைகள செஞ்சு பழகிட்டு இருக்காங்க. அப்படி செய்யும்போது ஒவ்வொரு தவறுல இருந்து புதுசு புதுசா கற்றுக்கொள்ள நெறைய வாய்ப்புகள் கிடைக்குது. ஆகவே அவர்கள் பாடம் செய்யறதுல கைதேர்ந்திருப்பாங்க. அதனுடைய முதல் பலனாக முதல் குரூப் விட 2வது குரூப் செஞ்ச பானைகள் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஆகவே அவங்க பாடம் செய்யறதுல கைதேர்ந்திருப்பாங்க. அதனுடைய பலனாக முதல் குரூப்பை விட 2வது குரூப் செஞ்ச பானைகள் நன்றாக இருந்தது. இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தா பெர்ஃபெக்ஷன் என்பது தானாகவே வந்துடும். இதுவே பெர்ஃபெக்டாக தான் ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணி செஞ்சோம்னா நம்மளால அதை செய்யவே முடியாது. ஒரு பெர்ஃபெக்ட்டான படம் எடுக்க வேணும்னு நினைச்சா உங்களால அதை எடுத்தே முடிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அதுல ஏதோ ஒரு குறை உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். நான் பண்ணுனா பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணுவேன்னு சொல்லி எதுவுமே பண்ணாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவது ரொம்ப சிறந்தது. நீங்க ஒரு ஓவியராக வேணும்னா வரைய தொடங்குங்க. அந்த விஷயத்த செய்ய செய்ய தானாகவே பெர்ஃபெக்ஷன் வந்துடும்.